சொத்துக்களை முடக்கியதற்கு எதிரான வழக்கில் சன் டிவியின் கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சன் டிவியின் 742 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இந்த முடக்கத்திற்கு எதிராக சன் டிவி நிர்வாகம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் இன்று விசாரணைக்கு வந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சன் டிவியின் கோரிக்கையை நிராகரித்து உத்தரவிட்டார். உச்சநீதிமன்றத்தில் இதேபோன்ற வழக்கு நிலுவையில் இருப்பதால் உத்தரவு பிறப்பிக்க இயலாது என்று நீதிபதி கூறினார். செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான 39 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். செட்டிநாடு குழுமம் கடந்த 6 வருட காலமாக வருமான வரி செலுத்தவில்லை என வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனாலேயே செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவதாக தெரிவித்துள்ளனர். கல்லூரிகளில் உதவி இணை பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களை திறமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். கல்லூரிகளில் திறமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்வது தொடர்பாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் பல் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ கல்லூரிகளில் உதவி இணை பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களை பணி நியமனம் செய்வதில் தமிழக அரசு போட்டித் தேர்வு மற்றும் நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்து வருவதாக வாசன் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பல்கலைக்கழகங்கள், அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் உதவி இணை பேராசிரியர்கள் பணியிடங்களை தேர்வு செய்வதற்கு போட்டித் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படாமல் நேர்முக தேர்வு மூலம் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டு வருவதாக வாசன் தெரிவித்துள்ளார். எனவே படித்த முதுகலை பட்டதாரிகளுக்கு உதவி இணை பேராசிரியர்கள் போன்ற பணியிடங்களில் திறமையின் அடிப்படையில் வெளிப்படையான நம்பகத்தன்மையுடன் பணி நியமனம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை அருகே உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கரைப்பூண்டி கிராமத்தில் பள்ளிக்கூடம் அருகே அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடையினால் அந்த வழியாக பள்ளிக்கு செல்லும் மாணவிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இந்த மதுபான கடையை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சேத்துப்பட்டு போலூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் அருகே பேருந்து வசதி செய்து தரக்கோரி பொதுமக்கள் அமைச்சர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட பத்தாப்பாளையம் ஊராட்சியில் மாவட்ட ஆட்சியர் வீரராகராவ் தலைமையில் தமிழக அரசின் விலையில்லா மிக்சி கிரைண்டர் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பால்வளத்துறை அமைச்சர் பி.வி. ரமணா மற்றும் சிறுபான்மைத்துறை அமைச்சர் அப்துல் ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது அப்பகுதி மக்கள் பேருந்து வசதி செய்து தரக்கோரி அமைச்சர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இது குறித்து அதிகாரிகளிடம் பேசி 2 நாட்களில் பேருந்து விட நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர்கள் உறுதியளித்தனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியில் 2 நாள் நடைபெற்ற ஆட்டத்தில் கேரளா காவல்துறை அணியும் எஸ்ஆர்எம் அணிகளும் வெற்றி பெற்றன. தூத்துக்குடியில் மாவட்ட கைப்பந்து கழகம், தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி இணைந்து அகில இந்திய அளவிலான டிஎம்பி கோப்பைக்கான கைப்பந்து போட்டி தனியார் பள்ளி மைதானத்தில் நேற்று தொடங்கி வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் 7 அணிகளும் பெண்கள் பிரிவில் 5 அணிகளும் விளையாடி வருகின்றன. 2வது நாள் நடைபெற்ற போட்டியில் பெண்கள் பிரிவில் கேரளா காவல்துறை அணியும் மேற்கு ரயில்வே அணியும் மோதின. இதில் கேரளா காவல்துறை அணி 3-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆண்கள் பிரிவில் கேரளா காவல்துறை அணியும் மேற்கு ரயில்வே அணியும் மோதின. இதில் கேரளா காவல்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆண்கள் பிரிவில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியும் இந்திய வருமான வரி அணிகளும் மோதின. இதில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணி 3-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது.